பரமசத்தியத்தில் பரவசம். இன்று நவம்பர் 24 இன்றைய தலைப்பு இயேசு பிதாவின் தற்சரூபம். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். கொலோசையர் 1:15. மேலே உள்ள வேதத்தில் உள்ள தற்சரூபம் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையான எய்கோன் என்பதிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஐக்கன் என்ற ஆங்கில வார்த்தை உருவானது. இதற்கு வடிவம் அல்லது உருவம் என்று அர்த்தம். தேவனை காண முடியாது, ஆனால் அவர் எப்படி இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் இயேசு கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய உருவம். யோவான் 14:6 பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காட்டுங்கள் என்று இயேசு கூறிய வார்த்தைகளில் இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? யோவான் 14:9. இது ஆச்சரியமாக இருக்கிறது. இது அவர்களின் மத மனப்பான்மைக்கு சிறந்தது. ஏனென்றால் இயேசு பிதாவை பற்றி பல விடயங்களை சொன்னார். நாம் பிதாவோடு ஒன்றாயிருப்பதாகவும் பிதாவிடம் திரும்ப போவதாகவும் அறிவித்தார். அவர் பிதாவை பார்க்க விரும்பினார்கள். ஆனால் அவர் அவர்களிடம் கூறினார், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். எபிரேயர் 1:3 நமக்கு மற்றொரு வல்லமை வாய்ந்த விளக்கத்தை தருகிறது. அது கூறுகிறது, அவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்து, கிரேக்க வார்த்தையான கரெக்டர் சொரூபமாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அதாவது உண்மையான பிரதி அச்சு அல்லது மறு உருவம் என்று அர்த்தம். தேவனுடைய உருவத்தின் உண்மையான பிரதிநிதி இயேசு. தேவனுடைய சரியான பதிப்பை நீங்கள் பார்க்க விரும்பினால் அதை இயேசுவில் காணலாம். இயேசு தேவனுடைய தெய்வீக சுபாவம் அல்லது வடிவம் மற்றும் தன்மையை வெளிப்படுத்துகிறார். யோவான் 1:18 கூறுவதில் ஆச்சரியமில்லை. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியிலிருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்பது எக்ஸிஜமோ என்ற வார்த்தை, அதாவது விளங்கப்படுத்தல் அல்லது பயிற்றுவித்தல் என்று அர்த்தம் காட்டுகிறது. இயேசு தேவனை பற்றிய ரகசியங்களை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, அவர் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தினார், ஒத்திகை காட்டினார். அவருடைய மகத்தான மற்றும் வலிமையான செயல்கள் அவரது தெய்வீக இயல்பு மற்றும் பிதாவினுடனான ஒருமைப்பாட்டின் சாட்சிகள். அவர் கூறினார், நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தாவது என்னை நம்புங்கள். யோவான் 14:11. ஜெபிப்போம். அன்பான தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமது சுரூபம், உமது சாயல் மற்றும் இயல்பு ஆகியவற்றையே வெளிப்படுத்தியதற்கு நன்றி. தேவனுடைய வார்த்தையில் கிறிஸ்துவின் உருவத்தை பார்க்கும் போது நான் உம்மை பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் உமது குணம், உமது அன்பு மற்றும் உமது மகிமையின் உண்மையான பிரதிநிதித்துவம். நான் கிறிஸ்துவின் மூலம் பிதாவை அறிந்து கொண்டதால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உமது அன்பு குமாரனுடைய உருவமாக மாறிவிட்டேன். எனக்குள் வெளிப்படுத்தப்படும் உமது நிபந்தனையற்ற அன்புக்கு நன்றி.